بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه، وليكتب بينكم كاتب بالعدل، ولا يأب كاتب أن يكتب كما علمه الله فليكتب إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் 282, 283 ஆகிய ஆயத்துகளை பார்க்க போகிறோம். இந்த ஆயத்துகள் சம்பந்தமான முனாசபத், அதாவது தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள், இன்னும் அகராதி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் முந்தைய பாடங்களில் கடந்து விட்டன. இப்பொழுது நாம் இந்த ஆயத்துடைய தர்ஜுமா அர்த்தங்களையும் அதன் விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இது 425வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கும் தலைப்பு என்ன? கடனும் கடன் சார்ந்த சட்டங்களும். கடனும் கடன் சார்ந்த சட்டங்களும். கடன் என்பது இன்றைய அத்தியாவசிய மனிதனுடைய தேவைகளில் ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது. எனவே அது வாங்குதல், கொடுக்குதல், அது சம்பந்தமான சட்டங்கள் என்ன என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறியிருக்கக்கூடிய அந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலே அந்த வாசகத்தை முன்வைத்து நாம் இங்கு பேசப் போகிறோம். பொதுவாக கடனுடைய விஷயத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, இதற்குரிய அனுமதியை கொடுத்திருக்கிறான். ஆனால் அதை பேணக்கூடிய முறை, அதை பாதுகாக்கக்கூடிய முறை, அதன் மூலம் எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி சில சட்டங்களை அழகான முறையிலே வகுத்து தந்திருக்கிறான். அதிலே ஒரு சில சுருக்கங்களை நாம் கூறிவிட்டு இன்ஷா அல்லாஹ் ஆயத்துடைய தர்ஜுமா அர்த்தத்தையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்திற்குள் நுழையலாம். முதலாவதாக கடனுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்புகளை நான் சொல்கிறேன். அதாவது, கடன் கொடுக்கும் பொழுது ஒரு தவணையை நிர்ணயிக்கிறோம். அந்த தவணையை நிர்ணயிப்பது சரியான விஷயம்தான். அப்பொழுதுதான் அந்த தவணைக்குள் கடனை திருப்பி வாங்க முடியும். கடன் வாங்குதல் கொடுக்குதல் அந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக ஒரு எழுத்தாளரை, கடன் கொடுக்கக்கூடியவர் எழுத தெரிந்தவராக இருந்தால் அவர் எழுதி கொள்ளலாம், அல்லது கடன் வாங்கக்கூடியவர் எழுத தெரிந்தவராக இருந்தால் அவர்களும் எழுதி கொள்ளலாம். அவ்வாறு இல்லை என்றால் ஒரு எழுத்தாளரை ஏற்படுத்தி கொண்டு அவரை நீதமான முறையிலே எழுத சொல்ல வேண்டும். எழுதக்கூடியவரும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்ததை போன்று நீதமான முறையில் எழுத வேண்டும். எழுதும் பொழுது எழுதக்கூடிய வாசகங்களை சொல்லக்கூடியவர் யார் என்றால், யார் கடன் வாங்கினாரோ, யார் கடன் வாங்கியிருக்கிறாரோ அவர்தான் அந்த வாசகங்களை சொல்வார். எப்படி எழுத வேண்டும், யார் ஏனென்றால் அவர்தான் மொழிய வேண்டும். முன்மொழிவதல் அவரின் புறத்திலிருந்து இருக்க வேண்டும். நான் இவ்வளவு கடன் இன்னாரிடம், நான் இன்னாராகிய நான் இன்னாரிடமிருந்து இவ்வளவு தொகையை கடனாக பெற்றிருக்கிறேன், அதற்கு இன்னார் இன்னார் சாட்சியாக இருக்கின்றார்கள், நான் இந்த தவணைக்குள் இந்த கடனை நான் அடைத்து விடுவேன் என்பதாக அந்த கடனை யார் வாங்குகிறாரோ அவர்தான் கடன் அந்த எழுத்தாளருக்கு, எழுதக்கூடியவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கியவர் சொல்லக்கூடிய வாசகங்களில் கூடுதல் குறைதல் செய்துவிடக்கூடாது. எழுதக்கூடியவரும் அல்லாஹுவை அஞ்சியவராக நீதமான முறையிலே எழுத வேண்டும். சரி, கடன் வாங்கிய நபர் கொஞ்சம் அறிவிலே குறைந்தவராக அல்லது விளக்கம் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த வார்த்தைகளை சொல்லி எழுத வைக்கக்கூடிய அளவிற்கு திறமை இல்லாதவர், பலகீனமானவராக இருந்தால் அவர் சார்பாக ஒரு வழியை, ஒரு பொறுப்புதாரியை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் நீதமான முறையிலே அந்த வாசகத்தை சொல்வார். இது எழுத்து விஷயமான அடுத்ததாக அவர்களுக்குள் ஒரு சாட்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சாட்சி ஏற்படுத்துதல் என்பது பொதுவாக
அல்லாஹு தஆலா கூறும் பொழுது நீங்கள் சாட்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார். ஆனால் கடன் வாங்கியவர் சாட்சியை ஏற்படுத்தினால் மிகவும் நன்றானது. எவ்வாறென்றால் இவர்தான் கடன் வாங்கி இருக்கிறார், கடன் கொடுக்கக்கூடியவர் சாட்சியை ஏற்படுத்தினால் நாளை இட்டுக்கட்டு என்பதாக கூட சொல்லலாம். எனவே கடன் வாங்கி கொண்டவர், கடன் வாங்கியவர் தன் புறத்திலிருந்து இரு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் சாட்சிகளை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும், அவர்கள் இருவரில் யார் வேண்டுமானாலும் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் சிறந்தது கடன் வாங்கியவர் ஏற்படுத்திக் கொள்வது. இருந்தாலும் இன்றைய நடைமுறையை பொறுத்த வரைக்கும் இரு தரப்பிலும் அவருடைய புறத்திலிருந்து ஒருவரும் இவருடைய புறத்திலிருந்து ஒருவரும் ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்கு மத்தியிலே சாட்சியை பரிபூர்ணப்படுத்துகிறார்கள். இவ்வாறும் செய்து கொள்ளலாம். சாட்சி என்பது பொதுவாக இரண்டு ஆண்கள் இல்லை, ஒரு ஆண் இருக்கிறார் என்றால் இரண்டு பெண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அடுத்த ஒரு ஆணுக்கு பகரமாக இரண்டு பெண்களை, ஆக மொத்தத்திலே ஒரு ஆண் இரண்டு பெண்களும் சாட்சியாக இருக்கலாம். இரண்டு பெண்கள் ஏன் என்று சொல்லும் பொழுது இருவருக்கு மத்தியிலே மறதி ஏற்படலாம். ஒரு பெண் மறந்து விட்டால் மற்றொரு பெண் அந்த பெண்ணுக்கு ஞாபகம் ஊட்டி இந்த விஷயத்தை சரி செய்வதற்காகத்தான். இந்த விஷயத்தை ஞாபகம் ஊட்டினால் அந்த பெண் ஞாபகத்திற்கு வந்து திரும்ப சரியான முறையில் சாட்சி சொல்லலாம் என்பதற்காகத்தான். அதேபோல் சாட்சி சொல்லக்கூடிய விஷயத்திலே சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டால் பதில் கொடுக்க வேண்டும். எழுத்தாளர்கள் எழுதுவதற்கு எப்பொழுதுமே தடைபடக்கூடாது. ஏதாவது ஒரு வாசகத்தை இடையில சேர்க்க வேண்டியது வருது, ஏதாவது ஒரு விஷயங்களை இணைக்க வேண்டியது வருது என்றால் அந்த நேரத்தில் அழைக்கப்படும் பொழுது அவர்கள் மறுக்கக்கூடாது, தடைபடக்கூடாது. இந்த சாட்சியை ஏற்படுத்துவது என்பதும் எழுதுவது என்பதும் இதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன? அல்லாஹ்விடத்திலேயும் இது நீதமானதாக இருக்கும், சாட்சிக்கும் இது சரியான ஒரு உறுதியானதாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு மத்தியிலே சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு, சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அதே நேரத்திலே கடனல்ல உடனுக்குடன் வியாபாரம் ரொக்கமாக நடந்து கொண்டால் அங்கு எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எழுதாவிட்டாலும் குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் அதற்கு ஒரு இரு சாட்சியை ஏற்படுத்தி கொண்டால் சிறந்ததாக இருக்கும். இதில் இறுதியாக கடன் வாங்கியவர் கடன் கொடுப்பவருக்கு அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு உபதேசம் என்ன? உங்களுக்கு மத்தியில நீங்க சாட்சியாளர்களையோ அல்லது எழுத்தாளர்களையோ ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது, கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது, எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு, அவ்வாறு செய்தால் அது குற்றமாகும் என்பதையும் சொல்லி அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சினீங்கன்னு சொன்னா அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுத்தருவான் என்பதாக இந்த ஆயத்துடைய சுருக்கத்தை அல்லாஹ் சொல்லிடுறான். இந்த சட்டம் இந்த ஆயத்தில் உள்ள சுருக்கம் இதுதான். இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஆயத்துடைய தர்ஜுமாக்களை பார்த்துவிட்டு நாம் இதன் விளக்கங்கள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலிம் முஸம்மன் ஃபக்துபூ. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே தவணை முறையில் கடன் கொடுத்து கொண்டால் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வல் யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் ஆதிலி. உங்களுக்கு மத்தியிலே நீதமான ஒரு எழுத்தாளர் அதை எழுதி கொள்ளட்டும். வலா யஅப காத்திபுன் ஐ யக்துப கமா அல்லமஹுல்லாஹ். எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர் அல்லாஹு தஆலா அவருக்கு கற்றுக் கொடுத்ததை போன்று எழுதுவதை ஒருபோதும் மறுக்க வேண்டாம். ஃபல் யக்துப், அவர் நீதமான முறையிலே எழுதி கொள்ளட்டும். வல் யும்லி லில்லதி அலைஹில் ஹக். யார் மீது அந்த கடன் சுமை இருக்கிறதோ, யார் மீது அந்த கடன் சுமை ஹக் இருக்கிறதோ அவர் எழுத்தாளருக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொள்ளட்டும். வல் யும்லில் இல்லதி அலைஹில் ஹக்கு வல் யத்தகில்லாஹ ரப்பஹு. அந்த விஷயத்திலே அவர் தன்னுடைய அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளட்டும். வலா யப்ஹஸ் மின்ஹு ஷைஆ. அதிலிருந்து எந்த வஸ்துவிலும் குறைவை ஏற்படுத்தக்கூடாது. ஃபஇன் கானல்லதி அலைஹில் ஹக். எவர் மீது அந்த கடன் சுமை, அதாவது சுமை இருக்கிறதோ, கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ, அவர் சஃபீஹன் அறிவு குறைந்தவராகவோ, அவு லஈஃபன் அல்லது பலகீனமானவராகவோ, அவுலா யஸ்ததிஅ ஐ யுமில்ல சொல்வதற்குரிய சக்தி இல்லாதவராகவோ இருந்தால், ஹுவ அவர் அவ்வாறு இருக்கிறார், யுமல்ல ஹுவ ஃபல் யும்லில் வலியுஹு பில் அத்லி. அவருடைய பொறுப்புதாரி நீதமான முறையிலே அந்த வாசகங்களை சொல்லட்டும். வஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மிர் ரிஜாலிக்கும். உங்கள் ஆண்களிலிருந்து இரண்டு சாட்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇல்லம் யகூனா ரஜுலைன். இரண்டு ஆண்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், ரஜுலுன் வம்ரஅத்தானி, ஒரு ஆணும், வம்ரஅத்தானி மிம்மன் தரதோன மின ஷுஹதா,
சாட்சிகளிலிருந்து நீங்கள் யாரை பொருந்திக் கொள்கிறீர்களோ அப்படிப்பட்ட இரு பெண்களையும் ஒரு ஆணையும் சாட்சியாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அன் தலில்ல யஹ்தாஹுமா ஃபதுதக்கிர யஹ்தாஹுமல் உஹ்ரா, அவர்களில் இருவர், அந்த இரு பெண்களில் ஒரு பெண் மறந்து விட்டால் ஃபதுதக்கிர யஹ்தாஹுமா, அந்த இரண்டு பெண்களில் மற்றொரு பெண் அவளுக்கு ஞாபகம் ஊட்டுவாள். யஹ்தாஹுமல் உஹ்ரான மற்றொரு பெண் அவளுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி இரண்டு பெண்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ, சாட்சியாளர்கள் சாட்சி சொல்வதற்காக அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டாம். வலா தஸ்அமு அன் தக்துபுஹு ஸகீரன் அவ் கபீரன் இலா அஜலிஹி, எழுதக்கூடியவர் சடைவடைந்து விட வேண்டாம். அன் தக்துபுஹு, அதை எழுதுவதை விட்டும், அது சிறியதாக அல்லது பெரியதாக இருந்தாலும் சரி, சிறிய தொகை அல்லது பெரிய தொகையாக இருந்தாலும் தவணை வரைக்கும் அதை எழுதுவதை விட்டும் எழுதக்கூடியவர் சடைவடைந்து விட வேண்டாம். தாலிக்கும் அக்ஸத்து இன்தல்லாஹ், அவ்வாறு எழுதி வைப்பதுதான் அல்லாஹ்விடத்திலே மிக நீதமானதாகவும், அக்வமுல் ஷஹாதா, சாட்சி சொல்வதற்கு உறுதிமிக்கதாகவும், அதுனா அல்லா தர்தாபு, நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கு மிக தோதுவானதாகவும் சிறந்ததாகவும், இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் ஹாதிரத்தன் துதீரோனஹா பைனக்கும், இல்லா அல்லா தர்தாபு, நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கு மிகவும் ஏற்றமானதாக இருக்கிறது. இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் ஹாதிரத்தன், ரொக்கமாக நடைபெறக்கூடிய வியாபாரமாக இருந்தாலே தவிர, துதீருனஹா பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே அந்த வியாபாரம் நடக்கிறது. பலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அல்லா தக்துபூஹா, அதை எழுதாமல் இருப்பதை கொண்டு உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. அஷ்ஹிது இதா தபாயஅதும், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே வியாபாரம் செய்து கொண்டால் அதற்கும் சாட்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வலா யுதார்ர காத்திபுன் வலா ஷஹீதுன், எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளரும் சரி, அதேபோல் வலா ஷஹீதுன், சாட்சியாளர்களும் நோவினை செய்யப்பட வேண்டாம். இன் தஃஅலு, அவ்வாறு நீங்கள் நோவினை செய்தால், இன்னஹு ஃபுசூக்கும் பிக்கும், அது உங்களை கொண்டு பெரும் ஒரு குற்றமாக பாவமாக ஆகிவிடும். வத்தகுல்லாஹ, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு விஷயங்களை கற்றுத்தருவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹு தாலா ஒவ்வொரு வஸ்துவையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலே ஆயத்துடைய தர்ஜுமாவையும் அதனுடைய சுருக்கங்களையும் பார்த்தோம். இப்பொழுது அதை தொடர்ந்து அதன் தஃப்சீரை இங்கு பார்க்க போகிறோம். அத் தஃப்சீர். வல் யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அத்ல். சென்ற பாடத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபுஹ் என்ற அந்த வார்த்தைக்குரிய தஃப்சீரை நாம் 424ஆம் பாடத்திலே இறுதியிலே சொல்லி முடித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இங்கு வல் யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அத்ல், உங்களுக்கு மத்தியிலே நீதமான முறையில் ஒரு எழுதக்கூடியவர் எழுதி கொள்ளட்டும். அதாவது வல் யக்துப் லக்கும் காத்திபுன் ஆதிலுன், நீதமான ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு அந்த விஷயங்களை எழுதி கொள்ளட்டும். மஅ்மூனுன், நம்பிக்கைக்குரியவர். லா யஜூரு அஹதித் தரஃபைன், லா யஜூரு அலா அஹதித் தரஃபைன், இரு தரப்பிலிருந்து ஒன்றின் மீது அநியாயம் செய்யாத நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர், நீதமான எழுத்தாளர் உங்களுக்கு மத்தியில் எழுதி கொள்ளட்டும். தரஃபைன் என்றால் கடன் கொடுக்கக்கூடியவர், கடன் வாங்கக்கூடியவர், அந்த இரு புறங்களில் இரு பக்கங்களில் ஒருவர் மீதும் அநியாயம் செய்யக்கூடாதவர். வலா யஅப காத்திபுன், எழுதக்கூடியவர் மறுக்க வேண்டாம். ஐயக்துப, எழுதுவதை. கமா அல்லமஹுல்லா, அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை போன்று எழுதுவதை அவர் மறுக்க வேண்டாம். அதாவது வலா யம்தனியு அஹதும் மினல் கிதாபத்தி பில் அத்ல், நீதமான முறையில் கிதாபத்திலிருந்து எழுதுவதிலிருந்து ஒருவரும் தன்னை தடுத்து கொள்ள வேண்டாம். கமா அல்லமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்ததை போன்று நீதமான முறையில் எழுதுவண்ணும், எழுதுவதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடாது. ஃபல் யக்துப், எழுதி கொள்ளட்டும். வல் யும்லில்லதி அலைஹில் ஹக்கு, எவர் மீது கொடுக்க வேண்டிய சுமை பொறுப்பு இருக்கிறதோ அவர் இந்த வாசகங்களை சொல்லிக் கொள்ளட்டும். அதாவது வல் யுமில்ல அலல் காத்திபி, எழுத்தாளரின் மீது சொல்லிக் கொள்ளட்டும், வாசகங்களை சொல்லட்டும். வயுல்கி அலைஹில் மதீனு,
எழுத்தாளரின் மீது, இந்த ஹீங்கிற லமீர் காத்திபுக் போது எழுதக்கூடியவரின் மீது கடன் வாங்கியவர் அந்த வாசகங்களை சொல்லட்டும். வஹுவல்லதி அலைஹில் ஹக். அல் மதீன் என்றால் யார்? அவர் மீதுதான் கடன் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்பது இருக்கிறது. அன்னஹுல் முக்கிர், அவர்தான் அந்த விஷயத்தை முன்மொழியக்கூடியவர், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அல் மஷ்ஹூது அலைஹி, அவருக்கு எதிராகத்தான் சாட்சி சொல்லப்படும். அப்ப அவருக்கு எதிராக சாட்சி சொல்லப்படக்கூடிய அந்த சாட்சிகளை ஏற்படுத்தி அந்த விஷயத்திற்கு மொழியக்கூடியவர் அவர்தான் இந்த விஷயங்களை எழுதக்கூடிய வாசகங்களை சொல்லட்டும். ஒல் எத்தகில்லாஹ ரப்பஹு, அல்லாஹுவை அவர் அந்த விஷயத்தில் அஞ்சு கொள்ளட்டும், அவருடைய ரப்பை அவர் அஞ்சு கொள்ளட்டும். வலா யபஹஸ் மின்ஹு ஷையா, அதிலிருந்து எந்த விஷயத்தையும் குறைத்து விட வேண்டாம். அதாவது ஒல் யக்ஷல்லாஹ, அல்லாஹுவை அவர் பயந்து கொள்ளட்டும். ரப்பல் ஆலமீன், உலகத்தார்களுடைய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை அவர் பயந்து கொள்ளட்டும். வலா யன்குசு மினல் ஹக்கி ஷையா, ஹக்கிலிருந்து அவர் எந்தவித விஷயத்தையும் குறைத்து விட வேண்டாம். உண்மையிலிருந்து சத்தியத்திலிருந்து எதையும் குறைத்து விடக்கூடாது. ஃபயின் கானல்லதி அலைஹில் ஹக், எவர் மீது கடன் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ, சஃபீஹன், அவர் அறிவு குறைந்தவராகவோ, அவு லஈஃபன், அல்லது பலகீனமானவராகவோ இருந்தால், அதாவது இன் கானல் மதீனு, கடன் வாங்கியவர் ஆகியிருந்தால், நாகிசல் அக்லி, அறிவு குறைந்தவராக, முபிதிரன்னா பொருளை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று கூட தெரியாது, வீணடிக்கக்கூடிய வீண்வரையம் செய்யக்கூடியவர் என்பதாக. அவு கான சபியன், அல்லது சிறுவராக இருந்தார். அவு அல்லது ஷேகன் ஹரமன், ஷேகன் ஹரமன், ஒரு வயது முதிர்ந்த ஒரு கிழவராக, குடுகுடு கிழவராக ஆகியிருந்தால். அவு அல்லது லா யஸ்ததீஉ அன் யுமில்ல ஹுவ ஃபல்யும்லில் வலியுஹு பில் அத்ல், அல்லது அவர் அந்த வாசகங்களை சொல்வதற்கு சக்தி பெறவில்லை என்றால், ஃபல்யும்லில், அந்த வாசகங்களை சொல்லட்டும். வலியுஹு, அவருடைய பொறுப்புதாரி, அவர் மூலம் நியமிக்கப்பட்டவர், பில் அத்லி, நீதமான முறையிலே வாசகங்களை சொல்லிக் கொள்ளட்டும். அதாவது லா யஸ்ததீஉல் இம்லாஅ பினஃப்ஸிஹி, கடன் வாங்கியவர் அல் மதீன், தன்னுடைய புறத்தில் இருந்து அந்த வாசகங்களை சொல்வதற்குரிய சக்தி இல்லாமல் போய்விட்டால். லி ஐயின் என்றால் அஜஸ அன் பயானி முராதிஹி, எந்த விஷயத்தை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த ஞானம் இல்லை, அதற்குரிய அந்த விளக்கம் இல்லை. அவு ஹரசின், அல்லது ஊமையாக இருக்கிறார். அவு உஜுமத்தின், அல்லது அந்நிய மொழிக்காரராக இருக்கிறார், அங்கு ஒரு மொழியிலே சொல்ல வேண்டிய நிலை, அல்லது இவருடைய அந்த மொழி இவருக்கு அந்த தெரியாது, அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. ஃபல் யும்லில் கையுமுஹு அவு வக்கீலுஹு பில் ஆதிலி மின் கைரி நக்ஸின் அவு ஜியாதத்தின். ஃபல் யும்லில், அந்த இடத்திலே வாசகங்களை சொல்லட்டும். கையுமுஹு, அவர் மூலம் நிர்ணயிக்கப்பட்டவர். கையும்னா அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, கயாம், அவரோடு நிலைநாட்டக்கூடியவர். அவு வக்கீலுஹு, அல்லது அவருடைய பொறுப்புதாரி. பில் ஆதிலி, நீதமான முறையில். மின் கைரி நக்ஸின், எந்த குறைவும் இல்லாமல். அவு ஜியாதத்தின், கூடுதலும் இல்லாமல். கூடுதல் குறைவில்லாமல் நீதமான முறையில் அவருடைய வக்கீலோ அல்லது அவருடைய பொறுப்புதாரியோ, அவரின் மூலம் நிர்ணயிக்கப்பட்டவரோ சொல்லட்டும். வஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், உங்கள் ஆண்களில் இருந்து 2 சாட்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உத்லுபு மஅல் கிதாபதி ஐ யஷ்ஹத அலை லக்கும் ஷாஹிதானி மினல் முஸ்லிமைனி மினல் முஸ்லிமீன ஜியாதத்தன் ஃபித் தவசுகதி. உத்லுபு மஅல் கிதாபத்தி, எழுதுவதோடு நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள். யஷ்ஹத லக்கும், உங்களுக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி. ஷாஹிதானி, 2 சாட்சிகள். மினல் முஸ்லிமீன, முஸ்லிம்களிலிருந்து 2 சாட்சிகளை உங்களுக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி எழுதுவதன் கிதாபத்துடன் அதையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஜியாதத்தன் ஃபித் தவசுகதி, உறுதிப்பாட்டிலே. தவசுகத்னா அந்த கடன் பத்திரத்துடைய உறுதிப்பாட்டிலே ஒரு அதிகரிப்பு, ஒரு கூடுதல் வலிமை ஏற்படுவதற்காக வேண்டி. ஃபஇல்லம் யகூனா ரஜுலைனி ஃபரஜுலுன் வம்ரஅத்தானி. ஃபஇல்லம் யகூனா, அவ்வாறு அவர்கள் 2 ஆண்கள் ஆகியிருக்கவில்லை என்றால், 2 ஆண்கள் கிடைக்கவில்லை என்றால், ஃபரஜுலுன், ஒரு ஆணும், வம்ரஅத்தானி, 2 பெண்களும், மிம்மன் தரலவுன மின ஷுஹதா, சாட்சிகளிலிருந்து நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களிலிருந்து
இரு ஆண்களையும் ஒரு பெண்களையும் சாட்சியாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது இல்லம் யக்குனி ஷாஹிதானி ரஜுலைன், இருவர் இரு ஆண்களிலிருந்து 2 சாட்சிகள் ஆகியிருக்கவில்லை என்றால், கிடைக்கவில்லை, அந்த நிலையில் ஃபல் யஷ்ஹத் ரஜுலுன் வம்ரஅத்தானி, ஒரு ஆணும் இரு பெண்களும் சாட்சியாக ஆகிக் கொள்ளட்டும். மிம்மன் யூசகு பிதீனிஹிம் வ அதாலத்திஹிம், மிம்மன் யூசகு, எவர் உறுதி கொள்ளப்படுவாரோ, பிதீனிஹிம் அவருடைய தீனுடைய விஷயத்திலேயும், வ அதாலத்திஹிம் அவருடைய நீதத்துடைய விஷயத்திலேயும் எவர் மீது நம்பிக்கை கொள்ளப்படுமோ அப்படிப்பட்டவர்களிலிருந்து இரு பெண்களையும் ஒரு ஆணையும் சாட்சியாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 2 ஆண்கள் கிடைக்கவில்லை என்றால் ஒரு ஆண் 2 பெண்ணை சாட்சியாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன் தலில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர இஹ்தாஹுமல் உஹ்ரா, இந்த இடத்துல தலில்லனா மறந்து விடுவது. அன் தலில்ல இஹ்தாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் மறந்து விட்டால் ஃபதுதக்கிர இஹ்தாஹுமல் உஹ்ரா, அந்த இவர்களில் அந்த இருவரில் ஒருவர் மற்றவருக்கு நினைவு ஏற்படுத்துவதற்காக வேண்டி, நினைவு கூறுவதற்காக வேண்டி, அதாவது தன்சா இஹ்தல் மர்அத்தைனி ஷஹாதத்த ஃபதுதக்கிரஹல் உஹ்ரா, அந்த இரு பெண்களிலிருந்து ஒரு பெண் சாட்சியை மறந்துவிட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்றோ, அல்லது சாட்சியாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்துல சாட்சி சம்பந்தமான விஷயத்துல மறதி ஏற்பட்டு விட்டது என்றால் ஃபதுதக்கிரஹா, அந்த சாட்சியத்தை அல்லது அவளுக்கு நினைவு கூறுவாள், அல் உஹ்ரா மற்றொருவள் நினைவு கூறுவாள். இது விஷயம் இவ்வாறு தான் என்று அந்த பெண்ணுக்கு தெளிவுபடுத்துவாள். வஹாதா இல்லத்துன் லி உஜீபுல் இஸ்னைனி லி நக்ஸில் லபுத்தி ஃபீஹின்ன, இது ஒரு காரணமாக இருக்கிறது. எது காரணம் அப்படின்னு சொன்னா, 2 பேர்ல ஒருவர் மறந்து விட்டால் இன்னொருவர் ஞாபகப்படுத்த வேண்டும். இதுதான் 2 பேரை ஏற்படுத்திய அசல் காரணம். வஹாதா, இந்த விஷயம்தான் இல்லத்துன் காரணமாக இருக்கிறது. லி உஜூபில் இஸ்னேனி, 2 இஸ்னத்தைனி, இஸ்னத்தைனி 2 பெண்களை சாட்சியாக ஆக்குவது வாஜிப் என்ற விஷயத்திற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. நக்ஸில் லபித்தி ஃபீஹின்ன, அவர்களிலே அந்த பெண்களிலே லபுத் அதாவது ஞாபக சக்தி, ஞாபகத்துடைய அந்த உறுதிப்பாடு என்பது குறைவு இருப்பதனால், அதில் குறைவு அவரிடம் இருப்பதனால் 2 பெண்களை ஆக்கிக் கொள்வதற்குரிய கட்டாய காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. வலா யப ஷுஹதாஉ இதா மா துஉ, சாட்சியாளர்கள் மறுக்க வேண்டாம், இதா மா துஉ அவர்கள் சாட்சிக்காக வேண்டி அழைக்கப்பட்டால். அதாவது வலா யம்தனிஉ ஷுஹதாஉ அன் அதாஇ ஷஹாதத்தி, சாட்சியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டால் அந்த சாட்சியாளர்கள் தங்களை தடுத்துக் கொள்ள வேண்டாம். அவு தஹம்முலிஹா, அல்லது அதை சுமப்பதற்காக அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அழைக்கப்பட்டால், இதா துலிப மின்ஹும் தாலிக்க, அவர்களிடமிருந்து அந்த சாட்சி சொல்லக்கூடிய விஷயம் தேடப்பட்டால் அதை தாங்குவதற்கோ அல்லது அதை சுமப்பதற்கோ அதை நிறைவேற்றுவதற்கோ வராமல் அவர்கள் தங்களை தடுத்து கொள்ள வேண்டாம். வலா தஸ் அமு அன் தக்துபூஹு சகீரன் அவ் கபீரன் இலா அஜலிஹி, இன்னும் நீங்கள் சடைவடைந்து விட வேண்டாம், அன் தக்துபூஹு அதை எழுதுவதை விட்டும், அது சிறியதாக இருந்தாலும், சகீரன் சிறியதாக இருந்தாலும், அவ் கபீரன் பெரியதாக இருந்தாலும், இலா அஜலிஹி அதன் தவணை வரைக்கும் அதை எழுதுவதை விட்டும் ஒருபோதும் நீங்கள் சடைவடைந்து விடாதீர்கள். அதாவது லா துமில்லு அன் தக்துபு தைன சகீரன் கான அவ் கபீரன், கடன் சிறிய தொகையாக இருந்தாலும் அல்லது பெரிய தொகையாக இருந்தாலும் அதை எழுதுவதை விட்டும் நீங்கள் சடைவடைந்து விட வேண்டாம். கலீலன் அவ் கசீரன், அந்த கடன் தொகை குறைவானதாக இருந்தாலும் அல்லது அதிகமானதாக இருந்தாலும், இலா வக்தி ஹுலூலி மிஆதிஹி, அந்த கடனுடைய தொகையின் ஒப்படைக்க வேண்டிய அந்த வாக்குறுதியுடைய நாள், அந்த குறிப்பிட்ட அந்த நாளுடைய நேரம் இறங்கும் வரைக்கும், நாளுடைய நேரம் வரும் வரைக்கும், குறைவான கடனாகவோ பெரிய கடனாகவோ சிறியதாகவோ பெரியதாகவோ இருந்தாலும் அந்த கடனை எழுதுவதை விட்டும் நீங்கள் ஒருபோதும் சடைவடைந்து விட வேண்டாம். ذَلِكُمْ أَقْسَطُ عِنْدَ اللَّهِ وَأَقْوَمُ لِلشَّهَادَةِ, இவ்வாறு எழுதக்கூடிய விஷயம் அக்ஸத்து இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக நீதமானதாகவும், அக்வமு லிஷ்ஷஹாதா சாட்சிகளை சொல்லக்கூடிய விஷயத்துல சாட்சிகளுக்கு ஒரு நிலையானதாக ஒரு உறுதிப்பாடாக, அதுனா அல்லா தர்தாபு
கடனுடைய விஷயத்திலே நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறது. அதாவது மா அமர்நாக்கும் பிஹி, எந்த ஒன்றை கொண்டு நாம் உங்களை ஏவினோமோ, மின் கிதாபத்தி தைனி, கடனை எழுதக்கூடிய விஷயத்திலே எது விஷயத்தில் நாம் உங்களை ஏவினோமோ, அதல ஃபி ஹுக்மிஹி தஆலா, அல்லாஹுடைய அந்த சட்டத்துடைய விஷயத்திலே மிக நீதமானதாக இருக்கிறது. அஸ்பத் அலி ஷஹாதத்தி, இன்னும் சாட்சிகளுடைய விஷயத்திலே மிகவும் உறுதிப்பாடுள்ளதாக இருக்கிறது. லி அல்லா தன்சா, லி அல்லா துன்சான்னு சொல்லலாம், அவர்கள் மறந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி. எல்லா தன்சா, நீங்கள் மறக்காமல் இருப்பதற்கு அது ஒரு சாட்சிக்கு ஒரு உறுதிப்பாடாக இருக்கிறது. அக்ரபு அதலு ஃபி ஹுக்மிஹி வ அஸ்பத்து லிஷஹாதத்தி லி அல்லா தன்சா வ அக்ரபு அல்லா தஷுக்கு ஃபி கத்ரி தைனி வல் அஜலி, இன்னும் மிக நெருக்கமானதாக இருக்கிறது. அல்லா தஷுக்கு, நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்காக. ஃபி கதரி தைனி, கடனுடைய அளவிலேயும், வல் அஜலி, இன்னும் தவணை காலத்திலேயும் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு மிக நெருக்கமானதாகவும், நீங்கள் மறக்காமல் சாட்சி சொல்வதற்கு ஒரு உறுதிப்பாடுள்ள ஒரு விஷயமாகவும், இன்னும் அல்லாஹ்வுடைய சட்டத்திலே மிக நீதமானதாகவும் இருக்கிறது அவ்வாறு நீங்கள் எழுதி கொள்வது. அதனால்தான் உங்களை எழுதும்படியாக நாம் ஏவுகிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இவ்வாறு கடனுடைய சட்டத்தை, தவணை முறையிலே வாங்கக்கூடிய கடனின் சட்டத்தை அல்லாஹு தஆலா தெளிவான முறையிலே நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு விஷயமாக தெளிவான முறையில் நமக்கு விளக்கி சொல்லுகிறான். இவ்வாறு நாம் கடன் வாங்கி கொடுத்து நடைமுறைப்படுத்தினோம் என்றால் ஒருபோதும் நம்முடைய மத்தியிலே பிரச்சனையோ சண்டை சச்சரவோ ஏற்படாது. நீதமான முறையிலே, அழகான முறையில், சுமூகமான முறையிலே விஷயங்கள் தீர்க்கப்படும் என்பதை அல்லாஹு தஆலா இதை உணர்த்துகிறான். இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கடன் அல்லாமல் உடனுக்குடன் நடக்கக்கூடிய வியாபாரத்தின் நிலை என்ன, அதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சட்டம் என்ன என்பதை பற்றியும் அதை தொடர்ந்து சொல்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வின் மூலம் சொல்லித்தரப்படக்கூடிய கட்டளைகளை, விஷயங்களை, ஏவல்களை, விலக்கல்களை, நாம் ஏவல்களை செய்ய வேண்டும், விலக்கல்களை விட்டு முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அவனுடைய இபாதத்துடைய விஷயத்தில் எவ்வாறு நம்மை பேணுதலாக இருக்கச் செய்கிறானோ, அதேபோல் அவனுடைய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் நாம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு, செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.